இங்க நிறைய ஃபிஷ் சாப்பிட்டுருக்கிறேன். இது ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு இந்த கஞ்சி. எல்லாருக்கும் வணக்கம். நான் கேரளாவிலேருந்து வரேன். நம்ம தீனா அண்ணன் பற்ற கருவாடு பழைய கஞ்சி கடைக்கு வந்தேன். அவருடைய யூடியூப் பார்த்துட்டு நான் அவர் போயிட்டு அந்த பற்ற கருவாடு வந்து அந்த மீனை எடுத்து மஞ்சள் தடவி பூமி கடியில் புதைச்சி ஒரு வாரம் கழிச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதை எடுத்து அப்படியே இங்கே கொண்டு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அருமையாக வந்து கஞ்சி உண்டாக்கி அதுக்கான வெஞ்சனம் எல்லாம் பாருங்க, எல்லாம் தீந்து போச்சு. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அண்ணனுடைய கை வண்ணம் கை பக்குவம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் வாங்க நண்பர்களே, அண்ணனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல டேஸ்ட்டு, சூப்பர் டேஸ்ட்டு, உடம்புக்கு நல்லது, அருமையானது. பிரியாணி பீஸா பர்கர் எல்லாம் வேஸ்ட் இந்த காலத்தில். அண்ணன் பாருங்க அப்படியே எப்படி இருக்காரு. அந்த மாதிரி நம்மளும் ஆகணும்னா நம்ம இதை குடிக்கணும். அங்கே பாருங்க நான் குடிக்கிறேன். நண்பர்களே மறுபடியும் வணக்கம். அண்ணன் கூட வந்து அண்ணனுடைய இன்னும் சிறப்பெல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக அண்ணன்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அண்ணே இன்னொரு வீடியோ எனக்காக எடுங்க நான் சொல்கிறதுன்னு சொல்லி கேட்டோம். நாங்கள் வரும்போது நல்ல மழையாக இருந்தது. அண்ணனுக்கு கொஞ்சம் வசதி இங்கே குறைவாக இருக்குது. சாப்பாட்டில் வந்து பெரிய கோட்டீஸ்வரர் அவர் நமக்கு கொடுக்கறதுல. ஆனால் இடத்துல வந்து ஓலை குடிசையில் தான் இந்த வந்து பற்ற கருவாடு பழைய கஞ்சி வச்சிருக்காரு. மழையில் நனைஞ்சிக்கிட்டே நாங்கள் வந்து இங்கே பாருங்கள் இப்பயும் விழுந்துருச்சு பாருங்கள் மழைத்துளி. மழையில் நனைஞ்சிக்கிட்டே தான் உட்காந்து சாப்பிட்டேன். ஸோ அடுத்தது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் காம்ப்ளிமெண்ட்ரி. ஆனால் நாங்கள் அதிலெல்லாம் சாப்பிடல, இங்கேயே வந்து சாப்பிடணுங்கிறதுக்காகவே நாங்கள் ராமேஸ்வரம்னா இப்போ பாருங்கள் பீச்சுக்கு போகிறோம், தனுஷ்கோடி போகிறோம், அப்துல் கலாம் ஐயா நினைவிடத்துக்கு வரோம். பற்ற கருவாடு பழைய கஞ்சிக்கு நம்ம தீனானன் கடையும் வந்து ஒரு லேண்ட்மார்க் ஆகிப்போச்சு. இன்னைக்கு வந்து நான் இந்த முறை அடுத்த வட்டம் வந்தாலுமே நான் எப்போ வந்தாலும் ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஒரு கஞ்சியை குடிச்சு கஞ்சியை போட்டு தான் நான் ரூமுக்கே போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதே மாதிரி என்னுடைய தம்பி பையன் சமந்த் வந்து அவன் வந்து இந்த காலத்து ஜென்ரேஷன், நம்ம வந்து அந்த காலத்து ஜென்ரேஷன் கஞ்சி நல்லா இருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறோம். இந்த காலத்து ஜென்ரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு ஒன்றும் கூட கேளுங்க எல்லாரும் நண்பர்களே. இப்போ இதெல்லாம் குடிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அது பெங்களூர்லலாம் இது கிடைக்கிறதே இல்லை. இது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியோட நல்லா இருக்கு பாருங்க. இதெல்லாம் பீஸா, அதான் அப்போவே சொன்னேன், பீஸா பர்கர்லாம் டாப் இதுதான். இது பாருங்க எவ்வளோ நஸ்டாலஜிக்காக இருக்குது. வீட்டிலலாம் செய்வாங்க, இந்த மாதிரி பாட்டில் போடுவாங்க. இது கொடுத்துட்டு அப்படியே கொடுத்து குடிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருக்கு. ஃபிஷ்ஷெல்லாம் மீன்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சுத்தமாக க்ளீனாக இருக்குது. அண்ணனுடைய மனசு போல பாருங்க. எல்லாமே பொதுவாக நம்ம ஹோட்டலுக்கு போனோம்னா எல்லாம் பாதி வச்சுட்டு போயிடுவோம். இங்கே சுத்தமாக இல்லை, பாத்திரம் மட்டும்தான் இருக்கு. அது அண்ணனுக்காக வேண்டி அதை இங்கே விட்டு போறோம் நாங்க, இந்த மண் சட்டியை. இல்லைன்னா அதையும் தூக்கிட்டு போயிருவோம் நாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணன் வந்து ஆக்சுவலி யூடியூப்ல நம்ம பாக்குற அளவுக்கு அண்ணன் வந்து நம்ம யூடியூப்ல பார்த்தா ஏதோ பெரிய கோட்டீஸ்வரன் கார்பரேட் கம்பெனி மாதிரி இருக்கு. பட் இங்க வந்து பார்த்தா தான் அவருடைய வாழ்க்கை முறை எல்லாம் நமக்கு தெரியுது. அவருக்கு எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அவருடைய அனுமதி இல்லாம நான் சொல்றேன், அண்ணன் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியும் கூட. அண்ணனுக்காக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணன் வந்து இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய உணவு கொடுக்குற ஒரு இது வந்து அந்த ஒரு அது வந்து ஒரு கலை, அது வந்து ஒரு சேவை. அது எல்லாரும் வந்து ராமேஸ்வரம் வர்றவங்க எல்லாருமே தயவு செஞ்சு பட்டறை கருவாடு பழைய கஞ்சி தீனா அண்ணன் கடைன்னு கேளுங்க. தங்கச்சி மடத்தில் அங்கே இருக்கு. வந்து எல்லாரும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுங்க. இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான உலகத்தில் ஆரோக்கியமான உணவு தான் முக்கியம். அது அண்ணன் கொடுக்குறாரு. அவரும் அவருடைய குடும்பமும் நல்லா வாழணும். நானும் ஆண்டவருக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், பிரார்த்திக்கிறேன். நன்றி. ஒரு தடவை சாப்பிட்டா இன்னும் நிறைய தடவை வரத்தோணும். அந்த